I'm sure everyone sitting on this stage would agree with me that at some stage in our lives we've played kabaddi. And I was there to witness the first match of kabaddi in Mumbai. I think that was 3 years ago, if I'm not mistaken. And the kind of energy, the vibration which was there inside the stadium was spectacular. But also ignoring the fact that when it comes to obesity, we are number 3 in the world. And it is important for all of us to adopt some sport, to lead a healthy lifestyle, because the youngest average population and unhealthiest population is a recipe for disaster. And that's why I'm supporting sport. நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள இந்திய கலாச்சாரத்தில் உள்ள பழைய வீர விளையாட்டுகள் எல்லாமே அமைதி காலத்தில் போரை மறந்து விடாமல் இருப்பதற்காக நினைவுபடுத்தும் விழாக்களாக நம்ம அழகு குத்திக்கிறதுக்கு அதுக்கு தான் நான் நம்பிக்கை. ஏனென்றால் இந்த ஃபர்ஸ்ட் பிளட் பார்த்ததும் பயப்படுறதுங்கிறதும் குணாதிசயம் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்போவுமே மோதுதலும் ஏறு தழுவுதலும் இதையெல்லாம் நாம் கற்றுக் கொடுத்துட்டே இருந்திருக்கோம். ஒலிம்பிக்ஸ் வந்ததே அதுக்காகத்தான் சொல்லுவாங்க. சப்போஸ் உங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு கபடி டீமை நாளைக்கு நீங்கள் ஓன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரை ஃபஸ்ட்டு உங்கள் டீமுக்கு கொண்டு வருவீங்க? whom you want to be? கமல் சார் கேப்டன் வச்சுருவேன். அப்போ அவருக்கு தான் நீங்கள் மைக்கு கொடுக்குறீங்க. பரமக்குடியில் சின்ன வயசுலேயே கபடி எதுவும் ஆடி இருக்கீங்களா சார்? அந்த வயசில் ஆட முடியாதுங்க. 2.5 வயசில் பரமக்குடியில் ஆனால் ஆடி இருக்கேன். அதுக்கு பிறகு நான் கபடி விளையாடுவதை தடுத்தது ஒரு ஃபிலிம் டைரக்டர். ஏன்னா நான் ஸ்டண்ட் நண்பர்கள் கூட நிறையா கபடி விளையாடுறேன். அவுட்டோருக்கெல்லாம் போனேன். ஒரு வாட்டி ஒருத்தர் இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு ஆர்வமாக விளையாடி ஒருத்தர் அப்படியே ஒரு ரவுண்ட் ஹவுஸ் கொடுத்தாரு. மூக்குடைஞ்சு போச்சு எனக்கு. அடுத்த நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. அதிலிருந்து என்னை கபடி விளையாட பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் கடைசியில் பிராண்ட் அம்பாசிடராக இங்கே வந்திருக்காங்க. எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இவங்க தமிழ் தலைவாசன பன்மையில் பேர் வைப்பது. இப்போல்லாம் சமீபத்தில் ஒருமையில் பேசுறது ஒரு பெரிய சரியாக சொல்லியிருக்கீங்க. அதான் தலைவாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which means எல்லோரும் இந்நாட்டு மன்னரே. இல்லை, கமல் சார் வராது, ஏதாவது நல்ல டைட்டில் வைக்கணும், தமிழுக்கு என்ன வச்சா நல்லா இருக்கணும். கமல் சார் வராது, அவர் டீம் அம்பாசிடர், ஸோ தமிழ் தலைவான் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. So Kamal sir, thank you very much sir for being a brand ambassador. It's an honor to share the stage with the lovely legends. Thank you. இந்த கிரிக்கெட் சக்கரவர்த்தி எங்களோட சேருவாரு நாங்கள் நினைப்போமா? ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஒரு அன்பு அவருக்கு அப்படி என்னங்க நம்ம கூட்டத்துக்கு இப்படி கட்சி இருக்கான்னு சொன்ன உடனே அவரு கூட நம்மக்கிட்ட சேர்றது. அப்புறம் இது ஒரு பெரிய நிகழ்ச்சி. We are all more happier when Kamal Haasan has accepted to lead us as a brand ambassador. We are all excited for that.